everyone, welcome to Asfis home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான ஒரு சைடு டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக் புர்ஜி. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த கடாயினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ நான் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டு பண்ணிகிட்டே இருங்க. மண் சட்டியில் அடி பிடிக்குமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் எல்லா பொரியலுமே எங்கள் வீட்டில் மண் சட்டியில் தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும், அந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தால அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படி நீட்டாக வரும். ஆனால் நான் மண் சட்டியில் பண்ணுறதுனால எனக்கு இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டி வருது. ஆனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் வந்துடும். அவ்வளோதான், டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சி. இதை நீங்கள் சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.